வணக்கம். இன்னைக்கு நாம மகாபாரதத்துல இருந்து ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான கதைக்குள்ள போக போறோம். இது வெறும் ஒரு புராண கதை மட்டும் இல்லைங்க. நம்ம பலம், திறமைன்னு நாம நினைச்சிட்டு இருக்கிற விஷயங்களையே கேள்வி கேட்க வைக்கிற ஒரு ஆழமான பாடம் இது. வாங்க இந்த கதைக்குள்ள போலாம். இந்த கதை ஆரம்பிக்கிறதே ஒரு பெரிய கேள்வியோட தாங்க. யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே பெரிய வில்லாளின்னு பேர் எடுத்த ஒருத்தர் எப்படி சாதாரண திருடங்க கிட்ட தோத்து போவார்? இது நம்புற மாதிரியா இருக்க? ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். யாராலையும் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லப்பட்ட அர்ஜுனன் தான் வாழ்க்கையில ரொம்ப கேவலமான ஒரு தோல்வியை சந்திச்சான். இந்த ஒரு சம்பவம் தான் நாம பார்க்க போற ஒரு பெரிய உண்மையோட ஆரம்ப புள்ளி. அர்ஜுனன் தோத்து போனான்னு சொல்றது ஏன் நம்மால நம்பவே முடியல தெரியுமா? ஏன்னா அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவன்கிட்ட இருந்தது தெய்வீக காண்டிபம். எத்தனையோ பெரிய பெரிய ராஜாக்களே ஜெயிச்சவன். மகாபாரத போர்ல ஒரு தடவை கூட தோக்காத ஹீரோ அவன். அதனாலதான் அவனுக்கு விஜயன்னே ஒரு பேர் இருக்கு, அதாவது வெற்றியாளன். அப்படிப்பட்ட ஆளா தோத்து போனா? சரி, அவனோட இந்த தோல்விக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னா நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும். மகாபாரத போர் ஆரம்பிக்கிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வெற்றிக்கு அப்புறம் நடந்த ஒரு விசித்திரமான சம்பவத்துக்கு போகணும். அங்கதான் இந்த புதிருக்கான முதல் க்ளூ இருக்கு. இந்த கதையோட முதல் புதிர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்துல இருக்கு. பாண்டவர்கள் சூதாட்டத்துல எல்லாத்தையும் இழந்து நின்ன அந்த நேரத்துல கர்ணன் ஒரு முடிவெடுத்தான். ஒரு விஷயத்த மறுத்தான். அந்த மறுப்புல தான் எல்லா ரகசியமும் ஆரம்பிக்குது. சூதாட்டத்துல ஜெயிச்ச துரியோதனனுக்கு ஒரே கொண்டாட்டம். அவன் கர்ணன் கிட்ட ஓடி வந்து சொல்றான், கர்ணா, இனிமே இவங்களோடது எல்லாமே நம்மளுக்கு தான். இதோ பாரு, அர்ஜுனோட காண்டீபம் எடுத்துக்கோ, இனி இது உனக்கு தான். கர்ணனுக்கு இது எவ்வளவு பெரிய சான்ஸ். ஆனா கர்ணன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் அந்த காண்டிபத்தை வேணான்னு சொல்லிட்டான். எனக்கு இந்த வில்லெல்லாம் தேவையில்ல, என் சொந்த பலத்தை வச்சே நான் அர்ஜுனனை ஜெயிப்பேன்னு ரொம்ப கம்பீரமா சொன்னான். இத கேட்ட துரியோதனனுக்கு ஒரே குஷி. அடேங்கப்பா, நீதாயா உண்மையான வீரன். அர்ஜுனன் அவனோட வில்ல நம்புறான், ஆனா நீயோ உன்னோட தோள் வலிமையை நம்புற அப்படின்னு பாராட்டுறான். இத வெளியில இருந்து பார்த்தா கர்ணனோட ஓவர் கான்ஃபிடன்ஸ் மாதிரி தெரியலாம் இல்லையா? ஆனா யோசிச்சு பாருங்க, தன் பரம எதிரியோட பெரிய ஆயுதமே கைக்கு கிடைக்கும்போது ஒரு வீரன் அதை வேணான்னு சொல்றதுக்கு இது மட்டும்தான் காரணமா இருக்குமா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ரகசியம் இருக்கா? இந்த விஷயம் அர்ஜுனோட மனசை ரொம்பவே பாதிச்சிருச்சு. அவன் இத பத்தி வியாசர்கிட்ட போய் வருத்தப்பட்டு பேசும்போது வியாசர் ஒரு மாதிரி புதிரா சிரிக்கிறாரு. அவர் சொல்றாரு, கர்ணன் அந்த வில்ல வாங்க மறுத்ததுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. அத அவன் வெளியே காட்டிக்கல. சரியான நேரம் வரும்போது நானே உனக்கு அதை சொல்றேன். இப்போ இந்த ரகசியம் இன்னும் பெருசாயிடுச்சு. வியாசர் சொன்னாரே, அந்த சரியான நேரம் அது இப்ப வந்தாச்சு. பல வருஷம் கழிச்சு போர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம திரும்பவும் அர்ஜுனனோட கதைக்கே வரோம். இப்போதான் அந்த வில்லோட ரகசியம் வெளியே வரப்போகுது. கண்ணன் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் அர்ஜுனன் துவாரகையில் இருந்த பெண்களை அஸ்தினாபுரத்துக்கு கூட்டிட்டு போறான். அப்போ வழியில சாதாரண கொள்ளையர்கள் அவங்கள தாக்குறாங்க. அர்ஜுனன் உடனே அவனோட காண்டீபத்தை எடுக்க முயற்சி பண்றான். ஆனா என்ன ஆச்சரியம், அவனால அதை தூக்கவே முடியல. ஒரு காலத்துல பூ மாதிரி தூக்குன வில்லு இப்போ ஒரு மலை மாதிரி கனமா இருக்கு. அவமானத்துல கூனி குறுகி போன அர்ஜுனன் நேரா வியாசர்கிட்ட ஓடுறான். சுவாமி, இது என்ன மாயம்? நான் சும்மா விளையாட்டு பொருள் மாதிரி தூக்கிட்டு திரிஞ்ச ஏன் காண்டீவம் இன்னைக்கு ஒரு மலையை விட கனமா இருக்கு. என்னால அதை தூக்கக்கூட முடியலையே, ஏன் இப்படின்னு அழுது புலம்புறான். அப்பதான் வியாசர் அந்த முதல் ரகசியத்தை சொல்றாரு. அர்ஜுனா, இனிமே உன்னால காண்டிபத்தை தூக்க முடியாது. அதுக்கு காரணம், இத்தனை நாளா அந்த வில்ல தூக்குறதுக்கான பலத்தை உனக்கு கொடுத்ததே கிருஷ்ணன் தான். இப்போ அவர் இந்த உலகத்துல இல்ல. அதனால அவர் கொடுத்த அந்த தெய்வீக பலமும் உன்னை விட்டு போயிடுச்சு. ஓகே, அர்ஜுனன் ஏன் தோத்தான்னு இப்ப நமக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா இது கதையோட ஒரு பாதி தாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி கர்ணன் ஏன் அந்த காண்டிபத்தை வேணான்னு சொன்னான். அந்த பழைய புதிருக்கு வியாசர் இப்போதான் பதில் சொல்ல போறாரு. அந்த மறைக்கப்பட்ட உண்மை என்னான்னு பார்க்கலாமா? வியாசர் தொடர்ந்து சொல்றாரு, அர்ஜுனா, உனக்கு இப்போ புரிஞ்ச இந்த ஒரு உண்மை இருக்கே, இது பல வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. அது யாருன்னு தெரியுமா? வேற யாரும் இல்ல, கர்ணன் தான். ஆமாங்க, இதுதான் விஷயமே. அன்னைக்கு சூதாட்ட களத்துல துரியோதனன் காண்டீபத்தை நீட்டினப்போ கர்ணனுக்கு ஒன்னு நல்லா தெரியும். கிருஷ்ணனோட அருள் இல்லாம அந்த வில்ல தன்னால அசைக்க கூட முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். அந்த தெய்வீக வில்லோட சக்தி அதை வச்சிருக்கிறவன் கிட்ட இல்ல, அந்த சக்தியை கொடுக்கறவன் கிட்ட தான் இருக்குன்னு அவன் அப்பவே புரிஞ்சு வச்சிருந்தான். அப்போ அன்னைக்கு அவன் பேசுற அந்த வீரவசனம்லாம் அது எல்லாமே ஒரு முகமூடி. தன்னோட இயலாமைய மத்தவங்க முன்னாடி காட்டிக்க கூடாதுன்னு அவன் போட்ட வேஷம். என் திறமையால ஜெயிப்பேன்னு அவன் சொன்னதுக்கு உண்மையான அர்த்தம், அந்த வில்ல என்னால தூக்க முடியாதுங்கிறத மறைக்கிறதுக்கு தான். இது கர்ணனோட பெருமையை விட அவனோட ஞானத்தை தான் காட்டுது. அப்போ இந்த கதை வெறும் அர்ஜுனன் கர்ணனை பத்தினதை மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே நம்ம பலத்தோட உண்மையான ஆதாரம் எதுங்கிறத சொல்ற ஒரு பெரிய பாடம். பகவத்கீதையில கிருஷ்ணரே இது ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு.
சத்வம் சத்வவதாம் அகம் அப்படின்னா பலசாலிகளோட பலமா நானே இருக்கிறேன். அதாவது இந்த உலகத்துல நாம பார்க்கிற எல்லா விதமான பலம், திறமை, சக்தி இது எல்லாமே அந்த மூல சக்தி கிட்ட இருந்து நாம கடன் வாங்கினதுதான். இந்த காரணத்தினால தான் இறைவனை மகாபலான்னு சொல்றாங்க. அதாவது எல்லா பலத்துக்கும் அவர்தான் மூலம். அர்ஜுனன், கர்ணன் மாதிரி பெரிய பெரிய மாவீரர்கள் கூட அவங்களோட பலத்தை அந்த மூலத்திலிருந்து தான் எடுத்துக்கிட்டாங்க. அந்த மூலம் இல்லாதப்போ அவங்களும் நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க தான். ஆக இந்த கதை நம்மள ஒரு முக்கியமான கேள்விகிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. இந்த உலகத்தோட பெரிய ஹீரோக்களோட பலமே கடன் வாங்கப்பட்டதுன்னா, அப்ப நம்மளோட திறமை, நம்மளோட பலம், நம்மளோட சாதனைகள் இதெல்லாம் நிஜமாவே நம்மளோடது தானே? ஒருவேளை உண்மையான பலம்ங்கிறது நம்மகிட்ட என்ன இருக்கிறதுல இல்ல, அந்த பலத்தோட உண்மையான மூலம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதோட கனெக்டடா இருக்கிறதுல தான் இருக்கா? யோசிச்சு பாருங்க.